வியட்நாம்ல பிரபலமான சுற்றுலா தலத்துக்கு போனவங்க நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இறந்துருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஒரு சந்தோஷமான ஒரு கம்பெனி ட்ரிப் ஒண்ணு போயிருக்காங்க. இது எப்படி சோகத்துல முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விபத்துல 15 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுல 10 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சு, டூர் போனவங்க நம்ம இந்த நியூஸை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ரொம்பவே கவலைக்கிடமா தான் இருக்கு. ஜூலை 11ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வியட்நாம்ல இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலா தலமான பூ குவாக் அப்படின்னு சொல்றாங்க, அந்த தீவில் நடந்திருக்கு. இந்தியாவை சேர்ந்து என்ன பண்றாங்க, லாவா மொபைல்ஸ் அப்படின்னு கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டீலர்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வியட்நாமுக்கு ஒரு ட்ரிப் மாதிரி போயிருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஸ்பீட் போட்ல மொத்தம் பாத்தீங்கன்னா 32 பேர் இந்தியா சுற்றுலா பயணிகள், 4 பேர் பாத்தீங்கன்னா அந்த படகு ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மொத்தம் 36 பேர் அந்த ஸ்பீட் போட்ல போயிருக்காங்க. அவங்க ஹான்மேரட் அப்படிங்கிற ஒரு தீர்வுல இருந்து ஆன்தோய் துறைமுகத்துக்கு அவங்க திரும்பி வந்துட்டு இருக்கும் போது இந்த விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரையில இருந்து வெறும் 400 மீட்டர் தூரத்துல வந்துட்டு இருக்கும் போதே கடல்ல மிகப்பெரிய அலைகள், பயங்கர காத்து இந்த மாதிரி பயங்கரமா வீசிருக்கு. இதனால நிலைத்தடு மாதிரி என்ன ஆயிடுச்சு, அந்த போட்டு அப்படியே கவிழ்ந்துருச்சுங்க. மொத்தமாவே கவிழ்ந்துருச்சு. படகு கவிழ்ந்ததுக்கு அப்புறம் பயணிகள் எல்லாருமே படகுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே கவிழ்ந்துருச்சு. அவங்களால ஏந்திரிக்க முடியல, தப்பிக்கவும் முடியல. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மீட்பு பணிகள்லாம் விபத்து நடந்த உடனே அங்க இருக்கிற படகுகள், காவல் இருந்த படைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் உடனே செயல்பட்டு மீட்பு பணியில எல்லாருமே இறங்கிட்டாங்க. மொத்தம் 21 பேர் அவங்களை காப்பாத்திட்டாங்க. இதுல 2 பேரோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்பவே மோசமான விஷயம் என்னன்னா, 15 பேர் இறந்தே போயிட்டாங்க. சோ அதுல 13 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள் சொல்றாங்க. உயிரிழந்த ஒரு 15 பேர்ல இருந்து 10 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 பேர் ஆந்திராவும், 2 பேர் கேரளா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 17 பேர் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உள்பட 32 பேர் அதில் பயணம் செய்ததாக தெரிகிறது. தீவுக்கு தெற்கு பகுதியில் பயணித்த போது அந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படகில் இருந்தவர்கள் நீரில் மூழ்கினர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். சுயநினைவின்றி இருந்தவர்களை CPR மூலம் காப்பாற்ற அங்கிருந்த மீட்பு படையினர் முயன்றனர். இந்த விபத்தில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த 44 வயதான முருகப்பிரபுவும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முருகப்பிரபு மற்றும் நிர்மல்குமார் ஆகிய இருவரும் பழனியில் ஒரு செல்போன் நிறுவனத்தின் விநியோகஸ்தர்களாக இருந்தனர். இவர்களது சிறப்பான வணிக செயல்பாட்டிற்காக அந்த நிறுவனம் சார்பில் வியட்நாம் நாட்டிற்கு சுற்றுலா அழைத்து சென்றது. இந்நிலையில் முருகப்பிரபு படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தார். அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வரும் பணிகள் நடந்து வருவதாக இந்திய தூதரக அதிகாரிகள் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். ஓகேப்பா, இந்த மாதிரி நடந்துடுச்சு, என்ன செய்யறாங்க, அரசு என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரதமர் மோடி, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா முதலமைச்சர் இவங்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது அவங்க ஈடு செஞ்சே ஆகணும். வியட்நாம்ல இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் ஒரு தனி கண்ட்ரோல் ரூம்ஸ் எல்லாம் அமைச்சு காயம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் சிகிச்சையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அவங்க கொண்டு வரவும் இந்த அதிகாரிகளோட தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபைனலா நம்ம சேனலை பத்தி சொல்லணும்னா, வழக்கமா அந்த முன்னாடி நம்ம ஒண்ணு பண்ணோங்க. என்னன்னா, இந்த யானையெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அங்க போய் ஒரு அம்மா இறந்துட்டாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது மாதிரி நிறைய சுற்றுலா தலங்கள் ஒரு இடமா போயிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த சம்மருக்கு எங்க பார்த்தாலும் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வானிலை செக் பண்ணி, வெதர் ரிப்போர்ட்லையும் செக் பண்ணி பாருங்க. என்ன இருந்தாலும் இயற்கையோட சீற்றம் யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. உங்களுக்கு அது ஓகே, இது பட்டுச்சு, இந்த போட்ல இப்படிலாம் போறாங்க, ஸ்பீட் போட்னா இப்படி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஸோ ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும் நம்ம இந்த வீடியோவை பண்ணோம். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். பி கேர்ஃபுல்லா இருங்க மக்களே. ஸோ தேங்க்யூ ஆல்.